அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸில் இருந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் 60 கேள்விகள் தினமும் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் அந்த 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தமிழுக்கு 6th தமிழ் ஃபுல் ரிவிஷனாக பார்த்துட்டோம். 7th தமிழ் அடுத்த வீடியோ பதிவில் இருந்து பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் ஆப்ஷனில் கால்பர்ட் என்பது சரியான விடை. பெரியாரின் கருத்துக்களால் கவரப்பட்ட சீர்திருத்தவாதி யார்? ஆப்ஷனில் பாருங்க. பெரியாரின் கருத்துக்களால் கவரப்பட்ட சீர்திருத்தவாதி எஸ் தர்மாம்பாள் அவர்கள். சாரதா குழந்தை திருமண மசோதா நிர்ணயித்த சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயது என்ன? அப்போ சாரதா குழந்தை திருமண மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அப்போ சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14ஆக இருந்தது. சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு, இது ஒரு முக்கியமான கேள்வி, 1829ஆம் ஆண்டு. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மாற்றப்பட்ட வருடம் எந்த வருடம்? மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மாற்றப்பட்ட வருடம் 1969ஆம் வருடம். 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையாகும். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1835ஆம் ஆண்டாகும். இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் எந்த அட்டவணையின் கீழ் இடம்பெற்றுள்ளன? இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் எந்த அட்டவணையின் கீழ்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை 1 கீழ் இடம்பெற்றுள்ளன. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமையப்பெற்ற இடம் எந்த இடம்? டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமையப்பெற்ற இடம் பார்த்தீங்கன்னா சாம் ஜெட்பூர் என்பது சரியான விடை. இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் ஆங்கிலேயர்கள் இந்திய வளங்களை சுரண்டுவதுதான் என்பதை ஏற்றுக்கொண்டவர் யார்? இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் ஆங்கிலேயர்கள் இந்திய வளங்களை சுரண்டுவதுதான் என்பதை ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கியமாக இருந்தது எது? ஆப்ஷனில் பாருங்க. இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கியமாக இருந்தது எது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவுத்துறை வளர்ச்சிக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வியின் வரலாறு எத்தனை கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வியின் வரலாறு பார்த்தீங்கன்னா 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. நாகரிகங்களுக்கு இடையிலான தொடர்பு மையமாக கருதப்படுவது எது? நாகரிகங்களுக்கு இடையிலான தொடர்பு மையமாக கருதப்படுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாலந்தா என்பது சரியான விடை. மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றவர் அல்லது சென்றவர்கள் யாவர்? மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் அக்னியூ, கர்னல் இன்ஸ். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் வேலு நாச்சியார் அவர்கள். கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவர் யார்? ஆப்ஷனில் பாருங்க. கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவர் விஜய ரகுநாத தொண்டைமான். செவத்தையா என்பவர் கட்டபொம்மனின் உறவினரா, பற்றுக்கொண்டவரா? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. செவத்தையா என்பவர் கட்டபொம்மனின் சகோதரர் ஆவார். மேற்கு பாளையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? மேற்கு பாளையங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரிதான், பூலித்தேவர் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர் யார்? பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர் தீரன் சின்னமலை அவர்கள். ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? ராணி லக்ஷ்மிபாய் பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியாவில் ஏற்பட்ட புரட்சியை தான் வழிநடத்தினார். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ஜாக்சன்
அவர் எந்த பகுதியின் ஆட்சியாளர்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுர பகுதியின் ஆட்சியாளராக இருந்தார். வரிகொடா இயக்கத்தை தொடங்கியவர்கள் யாவர்? வரிகொடா இயக்கத்தை தொடங்கியவர்கள் எந்த மாநில விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா குஜராத் விவசாயிகள். சம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918ஆம் ஆண்டு. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1757ஆம் ஆண்டு. மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா யார்? மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வாவாக இருந்தவர் 2ஆம் பாஜிராவ். 3ஆம் ஆங்கிலேயர மைசூர் போரின் போது ஆங்கில தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கில தலைமை ஆளுநராக இருந்தவர் காரன் வாலிஸ். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757ஆம் ஆண்டு. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யார்? ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் ஜோமன் பர்க் என்பது சரியான விடை. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கரோன் என்பவராவார். தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி யார்? தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி கந்துகூரி வீரேசலிங்கம் என்பவராவார். பெதுன் பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பெதுன் பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1849ஆம் ஆண்டாகும். மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட வருடம் எந்த வருடம்? மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட வருடம் 1996ஆம் வருடம். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்பின் தந்தை, இது முக்கியமான கேள்வி, ரிப்பன் ஆவார். புனித வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடம் எந்த இடம்? புனித வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடம் ஆப்ஷனில் கல்கத்தா என்பது சரியான விடை. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் அல்லது நகரங்கள் யாவை? ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத், கோவா, பம்பாய் அனைத்தும் என்பது சரியான விடை. உலகின் மிகப்பெரிய போக்குவரத்துகளுள் ஒன்றாக திகழ்வது என்ன வகை போக்குவரத்து? உலகின் மிகப்பெரிய போக்குவரத்துகளில் ஒன்று சாலை போக்குவரத்தாகும். தொழிற்துறையின் மீட்பு காலமாக கருதப்படுவது எந்த காலம்? தொழிற்துறையின் மீட்பு காலமாக கருதப்படுவது 1980ஆம் வருடமாகும். முதல் காகித ஆலை எங்கு துவங்கப்பட்டது? முதல் காகித ஆலை பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் துவங்கப்பட்டது. வெண்கலத்திற்கு பெயர் பெற்ற இடம் எந்த இடம்? வெண்கலத்திற்கு பெயர் பெற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சௌராஷ்டிரா என்பது சரியான ஒன்று. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என கூறியவர் யார்? பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என கூறியவர் பெர்னியர். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் எந்த இடம்? கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் அகமதாபாத் என்பது சரியான விடை. கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு எது? கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு என்ற அமைப்பாகும். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்த்த முதல் அமைப்பின் பெயர் என்ன? ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்த்த முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சுதந்திர பிரகடனம் என்பது, அதாவது தென்னிந்திய சுதந்திர பிரகடனம் வரும். மருதுபாண்டியர்களின் தலைநகர் எது? மருதுபாண்டியரின் தலைநகராக விளங்கியது ஆப்ஷனில் சிறுவயல் என்பது சரியான விடை. கட்டபொம்மனை சரணடைய உத்தரவிட்ட சென்னை கவுன்சில் கவர்னர் யார்? கட்டபொம்மனை சரணடைய உத்தரவிட்ட சென்னை கவுன்சில் கவர்னர் ஆப்ஷனில் எட்வர்ட் கிளைவ் என்பது சரியான பதில். பாளையக்கார முறையில் நாடு எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? முக்கியமான கேள்வி. இது 72 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது.
விஸ்வநாதர் மதுரை நாயக்கரான ஆண்டு எந்த ஆண்டு? விஸ்வநாதர் மதுரை நாயக்கரான ஆண்டு 1529ஆம் ஆண்டாகும். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இது முக்கியமான கேள்வி. 1799 அக்டோபர் 17 என்பது சரியான விடை. வேலு நாச்சியார் எந்த பகுதியின் ராணியாக இருந்தார்? வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை பகுதியின் ராணியாக இருந்தவர். தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எந்த பகுதி? தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி பார்த்தீங்கன்னா ஓடாநிலை என்ற பகுதியாகும். பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529ஆம் ஆண்டாகும். நீல் தர்பான் என்னும் நாடகத்தை வங்க மொழியில் இயற்றியவர் யார்? நீல் தர்பான் இந்த நாடகத்தை வங்க மொழியில் இயற்றியவர் தீனபந்து மித்ரா. மாப்ளா என்று அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? மாப்ளா மாப்பிள்ளை கழகம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் விவசாயிகள் ஆவார்கள். கேடா இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? கேடா சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் மகாத்மா காந்தி அவர்கள். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எந்த அரசு? அந்த அரசு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் என்பது சரியான விடை. மங்களூர் உடன்படிக்கை யார் யாருக்கிடையே கையெழுத்தானது? மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் இடையே கையெழுத்தானது. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி 2ஆம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பிரான்சின் 2வது வர்த்தக மையம் நிறுவப்பட்ட இடம் எந்த இடம்? பிரான்சின் 2வது வர்த்தக மையம் நிறுவப்பட்ட இடம் மசூலி பட்டினமாகும். தேவதாசி என்பது எம்மொழி சொல்லாகும். ஆப்ஷன்ல தேவதாசி என்பது சமஸ்கிருத மொழி சொல் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.